ஹலோ பசங்களா. ஸோ நம்மளுடைய கொஸ்டின் ஆஃப் த டேல இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆஃப் த டேல நான் என்ன டாபிக் சொல்ல போறேங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் இங்க கொண்டு வந்திருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம Xylemோட அப்கமிங் கோர்சஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல நீட் ரிப்பீட்டர் 2026க்கான கோர்ஸ் இங்கனுக்குள்ள இருக்கு. அதோட கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா இங்கனுக்குள்ள நாங்க வித் 30% டிஸ்கவுண்டோட அப்டேட் பண்ணிருக்கோம். யூ கேன் கெட் த டெய்லி லைவ் செஷன்ஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQs எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் த கிளாஸஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷர் பேட்சா, அதாவது நம்ம கிளாஸ் 12 ஸ்டேட் 12 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா தமிழ்ல கிளாஸஸ் வேணுமா, இல்ல நீங்க சிபிஎஸ்சில வந்து படிக்கிற 12th ஸ்டூடெண்டா, ஸோ உங்களுக்காகவும் ஒரு நீட் கிளாஸஸ் நாங்க இங்கனுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் பசங்களா. ஸோ அந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ், அதோட கோர்ஸ் ஃபீயும் இங்கனுக்குள்ள நாங்க ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் கடகடன்னு கிடைச்சிரும் இந்த கிளாஸஸ்ல. ஸோ இதையும் மறக்காம மிஸ் பண்ணாம உங்களுடைய நீட் ட்ரீம் ட்ரூ ஆகணும்னா டெஃபினட்டா இந்த கிளாஸை சூஸ் பண்ணுங்க. அண்ட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ்க்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு நாங்க ஹைலைட் பண்ணி சொல்றோம். ஸோ இதுல ஃபாஸ்டா சிலபஸஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கடகடன் கொண்டு போயிருவோம். ஸோ இதோட கோர்ஸையும் வித் 50% மெகா டிஸ்கவுண்டோட இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய சீனியர்ஸ், ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரியா பசங்களா? அண்ட் நம்மளுடைய ரிட்டன் நோட்ஸ் வேணுமே என்ன பண்ணலாம்? ஸோ சிம்பிளா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் த ரிட்டன் நோட்ஸ். மேம் என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு டைமென்ஷனல் ஃபார்முலாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 12th ஃபைனல் ஈக்குவேஷன் வரைக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, டைமென்ஷனல் ஃபார்முலா இதுக்கு என்ன அதுக்கு என்ன, இது மட்டும் இல்லாம ஒரு என்ட்ரன்ஸ் பேசிஸ் கொஸ்டின்லயுமே டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து எழுதுறதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்கலி யூ ஹாவ் அ 3 செட், தட் இஸ் அ மாஸ், லென்த், டைம். இது இல்லாம உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்டோடது இருக்கு. ஸோ மொத்தம் 7 டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கும். அதுல மேக்சிமமா யூஸ் பண்ற 3 ஹீரோஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மாஸுக்கு M, லென்த்துக்கு L, டைமுக்கு T. ஸோ இதை SI யூனிட்ஸ்ல இருந்தும் நீங்க கொண்டு வந்து எழுதலாம், ஃபார்முலாஸ்ல இருந்தும் நீங்க கொண்டு வந்து எழுதலாம். ஸோ இப்போ இங்கனக்குள்ள நான் கொடுத்திருக்கிற ஃபார்முலா velocity is equal to distance by time. So இதுக்கு எப்படி டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறேன்னு பாருங்க. velocity is equal to distance. So distance நீங்க எதுல மெஷர் பண்ணுவீங்க? length. So L divided by time எதுல மெஷர் பண்ணுவீங்க? T. அப்போ இந்த டீயை நீங்க டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் கொண்டு போனா இதோட பாசிட்டிவ் பவர் 1, நெகட்டிவ் பவர் 1 மாறிடும். சோ வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT பவர் -1. சப்போஸ் M வேணும்னா எனிதிங் பவர் 0 இஸ் பிகம்ஸ் as 1 அப்படிங்கறனால M பவர் 0 LT பவர் -1 எழுதிக்கலாம். சோ செகண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க. ஆக்சிலரேஷனுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டின்னு ஒரு ரூல் இருக்கு. சோ அதனால நீங்க ஜெனரலாவே எழுதிக்கலாம் velocity divided by time. இப்பதான் வெலாசிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்க. LT பவர் -1. தென் டைம் ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா T, the positive power is 1. இது மேல போகும்போது என்ன பவரா மாறிடும்? ஒரு நெகட்டிவ் பவரா மாறிடும். பேஸ் சேமா இருந்தா பவர்ஸை ஆட் பண்ணணுங்கிறது ரூல். ஸோ LT பவர் -2 இஸ் த ஆன்சர் ஆஃப் தி ஆக்சிலரேஷன். சரிங்களா? இவ்வளவுதான் ஆன்சர் ஆக்சிலரேஷனுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா பார்க்கலாம். ஃபோர்ஸ் F is equal to மாஸ் எதுல மெஷர் பண்ணுவீங்க? கிலோகிராம் மாஸ். கரெக்டா? சோ அப்ப மாஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? எம்னு எழுதிக்கலாம். தென் ஆக்சிலரேஷனோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT power -2. Therefore the total dimensional formula MLT power -2ங்கறத நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். அடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறது pressure. So pressure is equal to force or dimensional formula எனக்கு தெரியும். That is ML T power -2 divided by area. Area is a length into breadth. அப்ப எப்படி எழுதலாம்? length into breadthனா ரெண்டுமே length ஃபார்மேட் தான். breadthக்கு B எல்லாம் போட்டுறக்கூடாது. அப்போ ML T power -2 divided by L square. கீழ இருக்கிற நெகட்டிவ் மேல, கீழ இருக்கிற பாசிட்டிவ் மேல போகும்போது நெகட்டிவா மாறும். L power -2. அப்ப பிரஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா M, பேஸ் சேமா இருந்தா பவர்ஸை ஆட் பண்ணணும். L பவர் -1, T பவர் -2. இவ்வளவுதான் பிரஷரோட டைமென்ஷனல் ஃபார்முலா.
எல்லாத்துக்குமே டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குமா? சிலதுக்கு இருக்கும், சிலதுக்கு இல்லாம போகும். மெயினா நம்பர்ஸ்க்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. பை இஸ் ஈக்குவல் டு 3.14ன்னு சொல்லி கான்ஸ்டன்டா சொல்றவங்களுக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. ஆனா இங்க பாருங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n இஸ் ஈக்குவல் டு மேல இருக்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். சோ ஸ்பீட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT⁻⁻1. கீழே இருக்கக்கூடியது வெலாசிட்டி ஆஃப் த லைட், அதுவும் வெலாசிட்டி தான் நமக்கு. அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT⁻⁻1. கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க தேர் இஸ் நோ டைமென்ஷனல் ஃபார்முலா. அதை இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளி நம்ம என்னன்னு சொல்லி டினோட் பண்ணலாம், டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளா டினோட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ல நான் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயின் ஆட் அப் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ மேலையும் லென்த் தான், கீழையும் லென்த் தான். சிம்பிளா டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. அப்ப இதுவும் டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டியில எனக்கு ஜாயின் ஆயிடுச்சு. சோ இதுவும் சிம்பிளி டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி. சோ ஃபார்முலா இருக்கிற எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ இன்னும் ஒண்ணு ஆங்கிள் நம்ம ரேடியன்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். சோ அதனால இதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. சோ இதுவும் சிம்பிளா என்னவா மாறிடுச்சு, டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டியா எனக்கு மாறிடுச்சு. சோ அப்ப டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே டைமென்ஷன் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. சில கான்ஸ்டன்ட்ஸ் பை இஸ் ஈக்குவல் டு 3.14, எக்ஸ்போனென்ஷியல் லாக், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா கிடையாது. சரியா பசங்களா? இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சா? சோ இனிமேல் டைமென்ஷனல் ஃபார்முலாவை நீங்க மக்கப் பண்ண வேணாம். இந்த மாதிரி டெஃபினட்டா எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட எக்ஸாம்ஸ் வரதுக்குள்ள அது உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல வந்து நின்றும். தேங்க்யூ ஆல், பாய். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.